இப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் யார் நினைக்கிறீங்க? அவங்களோட தொழில் என்னன்னு போய் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிஎம்கே காரங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே காரங்களோட தொழில் என்னன்னு பாருங்க. மேக்ஸிமம் இந்த மண்டிகளை கண்ட்ரோல் பண்றது, இந்த வியாபாரி அது தேங்காய் வியாபாரினா வியாபாரியா இருப்பாரு. தேங்காய் இதுன்னு இதெல்லாம் எதுக்கு இவங்க இந்த மிடில் மேனா போனாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, உற்பத்தி செய்யறதுக்கும் இந்த மிடில்ல இருக்கிறவங்களோட சம்பாத்தியத்துக்கும் பெரிய கேப் இருக்கும். மிடில் மேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு தேங்காய் வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி வந்து அது தேங்காய்க்கு 10 ரூபான்னு விற்கிறாரு அப்படின்னா, அந்த தேங்காய் நம்ம கைக்கு கிடைக்கும் பொழுது 50 ரூபாயில இருக்கும். உற்பத்தி ஆகிறது அந்த விவசாயி கிட்ட. அவரோட செலவு என்ன? இந்த தேங்காய் உற்பத்தி பண்றதுக்கு அவருடைய செலவு என்ன? ஆனா அவர் அதை விற்கிற அமௌண்ட் என்ன? 10 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்ப இந்த 10 ரூபா கூட டிரான்ஸ்போர்டேஷன் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வியாபாரியோடைய கூட்ஸ் மெயின்டைன் பண்றது போறது. இது கூட நீங்க இன்னொரு 10 ரூபாய் ஆட் பண்ணா கூட எவ்வளவு வந்திருக்கும்? சம லாபம். பாதிக்கு பாதி இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து 25 ரூபாய்க்கு இந்த தேங்காய் வித்தீங்கன்னா 5 ரூபாய் லாபம் யாருக்கு? வியாபாரிக்கு. ஆனா 25 ரூபாய்க்கு விக்குதா? இல்ல, 40 ரூபாய்க்கு விக்குது, 45 ரூபாய்க்கு விக்குது. அப்ப இவ்வளவு கேப் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிடில்ல கண்ட்ரோல் பண்ற குரூப்னால தான். இந்த மிடில்ல கண்ட்ரோல் பண்ற குரூப் எதுக்கு இவ்வளவு காசு எடுக்குதுன்னா, அதுதான் கட்சிகள். நீங்க உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க தேடி பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆட்களாம் அங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாத்தியம் வருதுன்னா எதன் அடிப்படையில் வருது? வெறும் கொள்ளையடிக்கிற காசுல இருந்து மட்டும் வரல. அது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிசினஸ் ஃபுல்லா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுல இந்த விவசாயிகளுக்கு நியாயமான வருமானம் போகாம பாத்துக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க. இவங்க ஃபுல்லா லாபி பண்ணி கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த வணிகர் சங்கம் அதுன்னு கண்ட்ரோல் பண்றதுனால விவசாயிகள்னால இவங்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது. பட் இந்த சிஸ்டம் எப்பவுமே இருந்ததுன்னு இல்ல, இது வந்து அரசாங்கத்தோட ஃபெயிலியரால இல்ல, அரசாங்கம் கரப்டான அரசாங்கமா இருக்கனால தான் இந்த சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கால ஓட்டத்தில் என்ன ஆகும் தெரியுமா? இந்த விவசாயத்தினால பயனில்லைங்கிற உளவியல் வந்து தொடர்ச்சியாக உருவாக்க ஆரம்பிச்சு, விவசாயம் ஒரு ஃபெயிலியரான தொழில் அப்படிங்கிற பார்வை வர ஆரம்பிச்சு, விவசாயத்தை பாரம்பரியமா செய்யறவங்க கூட விவசாயத்தோட படிப்படியாக நடந்து போயிடுவான். ஆல்ரெடி அப்படிதான் நிறைய பேர் இதுதான் நடந்துருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய உற்பத்தி குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இப்ப இந்த உற்பத்தி குறையறதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா, இந்த திராவிட இயக்கங்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் கைது எடுக்கும். காரணம் என்னன்னா, நம்ம ஊர்லயே விவசாயிகளுக்கு வந்து போதுமான காசு கிடைக்கல, பொருளுக்கு தேவையான அளவுக்கு வந்து எங்களுக்கு வருமானம் வரல அப்படின்னு சொல்லி விவசாயிகள் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இறக்குமதியும் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும். புரியுதா? அதாவது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி உள்ள இருக்கும் எல்லாத்தையும். அதாவது இங்கே ஆல்ரெடி எக்ஸஸா ப்ரொடக்ஷன் இருக்கும் சில பொருட்கள். அப்படி இருக்கும் பொழுது அதோட தேவை வெளிநாட்டுல இருந்து தேவையா கிடையாது, இருந்தாலும் இம்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இந்த இம்போர்ட் பண்றவனா யாருன்னு பாத்தீங்கன்னா அவனும் கட்சிக்காரனாவே தான் இருப்பான். புரியுதா? அப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு நாட்டுக்குள்ள எது தேவைப்படுதோ அதை தான் இம்போர்ட் பண்ணணும். தேவையில்லாத பொருட்களை இம்போர்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாத பொருட்கள் இம்போர்ட் பண்ண என்ன ஆகும்னா, அந்த பொருளுக்கான உற்பத்தி உள்நாட்டில் குறைஞ்சு போயிடும். மவுஸ் இருக்காது, அதை செஞ்சா நம்மளுக்கு லாபம் வராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன் தமிழ்நாட்டில் டாய் இண்டஸ்ட்ரியே இல்லை? பொம்மைகளுக்கான இண்டஸ்ட்ரியே தமிழ்நாட்டில் ஏன் இல்லாமல் போச்சு? அதுக்கு முன்னாடி மரப்பாச்சி பொம்மையில இருந்து நம்ம தற்சார்பான பொம்மைகள் தயாரிச்சு தானே இருந்தோம். இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகி மாடர்ன் டைம்ஸ்க்கு வராம அப்படியே காணாம போன